ஒரு சின்ன கிராமத்தில் ஆசாரி ஒருத்தர் பிள்ளை மாதிரி ஒரு அழகான ஆட்டுக்குட்டியை வளர்த்து வந்தார். அந்த ஆட்டுக்குட்டியும் அவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்துச்சு. தினமும் அந்த ஆட்டுக்குட்டியிடம் பாலை பீச்சி விட்டு அதை அவர் பக்கத்தில் இருக்கும் கடலை தோட்டத்தில் கொண்டு போய் விடுவார். அந்த ஆடு தனக்கு தேவையான புல் பூண்டுகளை மேய்ஞ்சிட்டு சாயந்தரமாக அவங்க வீடு தேடி வந்துடும். அவருடைய கிராமத்தில் அன்னைக்கு திருவிழா ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆசாரியோட மனைவி வழக்கம் போல் ஆடு வீட்டுக்கு சாயந்தரம் திரும்பி வர நேரத்துக்கு அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு ஆடு வீட்டுக்கு வரவே இல்லை. தேடி போய் பார்க்கும் பொழுது பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருந்தது. ஆட்டுடனுடைய 2 காலிலையும் காயம் ஏற்பட்டிருந்தது. இதை பார்த்து ஆசாரியோட மனைவி ரொம்ப கவலைப்பட்டு வருந்தினாங்க. ஆட்டுக்குட்டியை மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அதை 2 கால்களிலும் பச்சை இலை கட்டினாங்க ஆசாரியின் மனைவி. ஆசாரியும் ஆசாரியோட மனைவியும் தான் செல்லமாக அன்பாக வளர்த்த ஆட்டுக்குட்டிக்கு காயம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. கவலைப்படாதீங்க அப்பா அம்மா, எனக்கு சீக்கிரமாக உடல்நிலை சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடு பார்த்து சிரிக்குது. அந்த ஆடு சொல்லுது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்